சென்னையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் +1 மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கொலைக்கு உதவியதாக மேலும் ஒருவரை கைது செய்திருக்கின்றனர். தமிழகத்தை உலுக்கிய கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் பெண் சிக்குவாரா? நெல்லை டவுன் முத்தும் ஜர்கான் தர்காவில் முக்தவல்லியாக ஜாகிர் ஹுசேன் செயல்பட்டு வந்தார். கடந்த 18ஆம் தேதி ஜாமியா பள்ளி வாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வந்த ஜாகிர் ஹுசேனை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி, அவரது சகோதரர் கார்த்திக், மனைவி நூர்னிஷா மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் கார்த்திக், அக்பர் ஷா ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கும் நிலையில் அவர்களை போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்துகின்றனர். தலைமறைவாக இருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனிப்படையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்திருக்கும் நிலையில் அவருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கார்த்திக், அக்பர் ஷாவிடம் நடத்திய விசாரணையில் அவர்களது உறவினரான 16 வயது சிறுவன் ஒருவன் இந்த கொலை சம்பவத்தில் உடந்தையாக செயல்பட்டது தெரிய வந்தது. டவுனில் உள்ள ஒரு பள்ளியில் +1 படிக்கும் சிறுவன் சம்பவத்தன்று ஜாகிர் ஹுசேன் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு புறப்படுவதை கொலையாளிகளுக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார். சிறுவன் கொடுத்த தகவலின் பேரில்தான் ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து சிறுவனை கைது செய்து சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் ஒரு காவல் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர் என 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். டவுனைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி முஸ்லிம் மதத்திற்கு மாறி தனது பெயரை தௌபிக் என்று மாற்றி நூர்னிஷா என்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். ஜர்கான் தர்காவிற்கு சொந்தமான 36 சென்ட் நிலத்தை கிருஷ்ணமூர்த்தி தனது மனைவியின் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து ஆக்கிரமிக்க முயற்சி செய்திருக்கிறார். இதனை தடுத்த ஜாகிர் ஹுசேனை கொலை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது மனைவி நூர்னிஷா தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அவர் தலைமறைவாக இருக்கும் தகவல் அறிந்து தனிப்படை போலீசார் கேரளா சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் இறப்பதற்கு முன்பு பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இந்நிலையில் ஜாகிர் ஹுசேனின் மகனும் ஒரு வீடியோ வெளியிட்டு தன்னை கொலை செய்ய சில திட்டம் போடுவதாக பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம், என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்றுன்னா இப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எங்கள் அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவலில் போனதா இப்போ நேஷ்னல் லெவலில் போகலாம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. எங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும். இதில் வந்துட்டு ரொம்ப அச்சமாக இருக்குது. இப்போ நான் இல்லைன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. கொலை வழக்கில் சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் பீர் முகமதுவை நெல்லை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 பேர் சரணடைந்திருக்கும் நிலையில் தப்பிக்க நினைத்த தௌபிக்கை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். நேற்று கொலையாளிக்கு தகவல் கொடுத்த சிறுவன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கொலைக்கு உதவியதாக மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் சிறார் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.